அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா அப்பா வீரா என்னையா? அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னடா சொல்ற? அப்பா நம்ம லாஸ் நினைச்ச ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் ஆக போகுது. என்னையா சொல்ற? வீரா என்ன சொல்ற? ஆமாப்பா. சரத் எங்க? டேய் சரத். வீரா என்னன்னு சொல்லு. ஒரு நிமிஷம்ப்பா. சரத் டேய் அவன் இன்னும் தூங்கியே எழுந்திருக்க மாட்டான்டா. என்னடா ஏன் காலங்கத்தாலே கூப்பிட்டு இருக்க? டேய் மணி 7க்கு மேல ஆச்சு. வீரா முத நீ என்னன்னு சொல்லு. அப்பா நம்ம லாஸ் நினைச்ச எல்லா ப்ராடக்ட்டும் நாளைக்கே சேல்ஸ் ஆயிடும். வீரானா எழுந்ததுமே நல்ல விஷயம் சொல்ற. எப்படினா? எப்படி வீரா? எனக்கு புரியல. 40 லட்சம் ரூபாய். அப்பா நமக்கு லாஸ் ஆனா 40 லட்சம் லாஸ் தானே சொன்னீங்க. ஆனா இப்போ எக்ஸ்ட்ரா 10 லட்சத்தோட 50 லட்சம் லாபமா நமக்கு வரப்போகுது. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. சரத்து உனக்கு அது புரியுதா? புரியலனா ஃபாரின் உள்ள என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லி வச்சேன். ஆனா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. நீ என்னன்னா பண்ண? பண்ணதே நீதான்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் தான் எனக்கு கால் பண்ணா நேத்து நைட்டு. ப்ராடக்டோட டீடைல் பிரைஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ண சொன்னான். நைட் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி பார்த்தேன்டா. காலையில ஒரே ஷாக். மெயில் வந்திருந்ததுடா எல்லா ப்ராடக்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன்னு. வீரா என்ன சொல்ற? ஆமாப்பா நம்ம ப்ராடக்டோட டீடைல் அப்புறம் பிரைஸ் எல்லாமே லிஸ்ட் அனுப்பி விட்டேன். எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்கப்பா. அப்பா அது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் நாளைக்கே டெலிவரி பண்ண சொல்லிருக்காங்க. அட்வான்ஸ் ரூபாயும் போட்டுட்டாங்க. ஏய் வீரா. ஆமாப்பா. அப்பா நம்ம நார்மலா ப்ராடக்ட் பண்ணவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தா கூட 40 லட்சத்தோட முடிஞ்சிருக்கோம். நமக்கு அதுல உள்ள லாபமும் கம்மி தான். ஆனா இப்போ 50 லட்சத்துக்கு சேல்ஸ் ஆகுதுப்பா. எக்ஸ்ட்ரா லாபம்ப்பா. அண்ணே என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான்? வைரம் அதான் எனக்கே தெரியல. சோ இதால டெய்லி மண்டைய உடைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு காசும் ஒரே இடத்துல முடங்கி கிடக்கேன்னு. ஆனா இப்போ வீரா எல்லாம் கன்ஃபார்ம் தானே? 100% கன்ஃபார்ம்பா. நாளைக்கே நம்ம எல்லாத்தையும் டெலிவரி பண்றோம். டேய் சரத்து எல்லாம் ஒன்னாலதான். நான் என்னடா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? ஃபாரின் கிளைண்டடா. நம்ம ப்ராடக்ட் இனி ஃபாரின் ஃபுல்லா போகும். டேய் உன் ஃப்ரெண்டு தான் மிச்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கிளைண்டா புடிச்சிருக்கான். அதுவும் இல்லாம பார்ட்டி கிட்ட நான் நேரடியாவே பேசிட்டேன். செம்ம ஒர்த்துடா. என்னதான் வெளியே ஜாலியா இருந்தாலும் ரத்னப்பா வைரப்பா நானு 3 பேரும் உள்ளுக்குள்ள புலம்பிட்டு தான் இருந்தோம். எப்படி சமாளிக்கிறது, இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு. ஒரே போன் கால்ல எல்லாமே நார்மலாச்சு. தேங்க்ஸ்டா சரத்து. என்ன தேங்க்ஸா? வீரனா அட்டி வாங்கிடுவ. ஏய் சரத்து என்னதான் இருந்தாலும் இந்த ஆபீஸ்க்கு நீ ஆகாதவனே சொல்லிட்டோம்டா. ஆனா உன்னால முடியும்னு. ஐயோ வைரப்பா நான் இதுல என்ன பண்ணேன்? நம்ம கம்பெனி டீடைல்ஸை என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான்ப்பா. ஆனா அதனால நம்ம கம்பெனிக்கு லாபம் தானையா? என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு ஆகாதவன் உன்னை அப்பப்போ திட்டிக்கிட்டே இருந்தேன். எதிர்பார்க்கவே இல்ல. ரத்னப்பா கல்ல உளியால செதுக்கிறது அது சிலையாக இருக்குதானே? அது மாதிரிதான்ப்பா நீங்களும். சரத்து பழசையே இனி பேசாதீங்கப்பா. எல்லாமே நல்லதுக்குதான். சரிடா. அப்பா வீரா அப்பா நாளைக்கே டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்பவே போய் நம்ம டெலிவரிக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லாத்தையும் நாளைக்கு கம்ப்ளீட்டா டெலிவரி பண்ண முடியும். அதனாலதான்ப்பா சீக்கிரம் எழுந்து கிளம்பிட்டேன். நீங்களும் சீக்கிரம் வாங்கப்பா. வைரப்பா நீங்களும் கிளம்புங்க. எல்லாரும் சேர்ந்தாதான் ஒர்க்கா கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா இதோ இப்பவே கிளம்பிடுறோம். சரி வீரா நீ இப்போ கம்பெனிக்கு போ. நானும் வைரமா இப்ப கிளம்பி வந்துடுறோம். சக்தி வேணா சிவானி ராம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜீவா கூட சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் நாம போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். சரிங்கப்பா. ஏய் சரத்து நீ டியூட்டி கிளம்புனா கிளம்பு. பாப்பா காலேஜ் கூட்டிட்டு போயிரு. கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கும்டா. நைட்டு வரவும் லேட் ஆகும், பாத்துக்கோ. சரி போ, நான் பாத்துக்கிறேன். சரி வீரா நீ கிளம்பு. உங்க அம்மா சமைச்சதும் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மதிக்கிட்ட சொல்லிட்டேல? சொல்லிட்டேன்ப்பா. நைட்டும் லேட் ஆகும்னு சொல்லிட்டேன். சரிப்பா நான் கிளம்புறேன், நீங்க பாத்து வாங்க. சரியா. வைரம் வா சீக்கிரம் வா கிளம்பலாம். ஐஷுவா சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லணும். ஈராவுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு போயிடலாம். சரிண்ணே. நீங்க போய் அன்னிக்கிட்ட பேசுங்க. நான் சக்திக்கு போன் பண்ணி எப்போ வரேன் என்னன்னு கேட்டுட்டு அவங்கிட்டே இந்த டீடைல் எல்லாம் சொல்லிடுறேன். சரி வைரம் சீக்கிரம். ஏய் சரத்து நீ ஜீவாவை பாத்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்ப சொல்லு. சரிப்பா. வைரம் சீக்கிரம் போ. அப்பா 2 பேரோட முகத்திலையும் ஒரு 4 நாள் கழிச்சு இன்னைக்குதான் சந்தோஷத்தை பாக்குறேன். இப்ப 2 எவன்டா நீ? 4-5 பேர்ட்ட சொல்லி வச்சேன். எவன் இந்த வேலையை பாத்தீங்கன்னு தெரியல. பரவாயில்ல நம்ம கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு வேலையை பாத்துருக்காங்க. நட்புனா சும்மாவா? சரி ஓகே. ஜீவா கிட்ட பேசிட்டு டக்குன்னு டியூட்டிக்கு கிளம்பலாம். இன்னைக்கு நாயகையும் அவன் மகனையும் கோர்ட்டு கூட்டிட்டு போனோம். பசுபதி மேல திருட்டு கேஸ் தான். அதனால அவன் கேஸ் நிக்காது, வெளியே வந்துருவான். நான் நாயோட கேஸ்
அவ வெளியே வரவே கூடாது. கொலை முயற்சின்னு சொல்லி 6 மாசம் ஜெயில போடணும். அப்பதான் அவளாம் திருந்துவா. சரி ஓகே, சீக்கிரம் கிளம்பலாம். ச்சே, ரொம்ப லேட்டா எழுந்துட்டோம். சீக்கிரம் எழுந்து அப்பாக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அப்பாக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் ராம எழுப்பி விடணும். நம்மள பார்க்க வந்த சுபா இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே, சக்தி அண்ணா சுபா எல்லாத்துக்கும் சேர்த்து காஃபி கொண்டு போய் கொடுக்கலாம். என்ன நீ பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் பொங்கு, எல்லாரும் வெயிட்டிங் உனக்காக. சீக்கிரம் சீக்கிரம். அச்சோ, எனக்கு என்ன இவ்வளவு நேரம் தூங்க வேணாம்? நம்ம வீட்டுக்கு மருமக வந்திருக்கா. காலையில இருந்து கடகடன் காஃபி போட்டுக்க வேண்டாம். என்னடா சக்கரவர்த்தி இப்படி பண்றியடா? சரி சரி, நம்ம மருமக இன்னும் எழுந்திருக்கலன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் காஃபி போட்டு கொண்டு போவோம். அப்பா குட் மார்னிங் பா. குட் மார்னிங்மா. ஐயோ சாரிப்பா, காஃபி போட்டு உங்களை வந்து எழுப்பலான்னு பார்த்தேன். நீங்களே வந்துட்டீங்க. சாரிப்பா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. சாரியா? என்ன பண்ற நீ? காஃபிப்பா. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? ஏன்பா? இல்ல, காஃபி யார் போட சொன்னா? அப்பா, உங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும் ராம் சொன்னா. காஃபி பிடிக்காதா? சிவானி. என்னப்பா? நீ போ, ரூம்க்கு போ. எதுக்கு? என்னம்மா நீ இதெல்லாம் நீ பாத்துட்டு நான் இதுக்கு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? இங்க பாரு, எப்பவும் போல இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பாவால ஏதாவது முடியலட்டி நீ செய், மிச்சப்படி நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போ. அப்பா. சிவானி. இல்லப்பா, நான் இந்த காஃபி எல்லாம் போடுறது. இங்க பாருமா, நான் சொல்றத நீ கேளு. அப்பா என்னப்பா? இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் இனிமே நான் தான் பாப்பேன். இவ்வளவு நாள் நீங்களா ஒத்தையில இருந்து கஷ்டப்பட்டீங்க. இங்க பாருங்கப்பா, இந்த வீட்ல நான் வேலை பார்க்கறதுக்காக வரல. ஆனா உங்களை எல்லாம் பாத்துக்கிறது என் பொறுப்பு. இதை செய்யாத அதை செய்யாத நீங்க சொல்லக்கூடாது. ஓய். என்ன என்ன நீங்க சவுண்டா பேசினா நான் பயந்துடுவேனா? இங்க பாருங்கப்பா, இப்ப கூட நான் ரத்னாப்பா வீட்டுக்கு போறேன். ஆனா இன்னைக்கு நைட்டே இங்க வந்துருவேன். நைட்டே வந்துருவியா? சிவானி, உங்களை விருந்துக்காக அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. இருக்கட்டும்பா, வாரத்துல ஒரு நாள் இல்லாட்டி சண்டே அந்த மாதிரி நான் போய்க்கிறேன். ஆனா வாரம் ஃபுல்லா இங்கதான் இருப்பேன். ஓரளவுக்கு எனக்கு சமைக்க தெரியும்பா. தெரியாததை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வேலையில நான் தான், வீட்டு வேலை ஃபுல்லா நான் தான் பாப்பேன். அப்பா இப்பவே சொல்லிட்டேன், அதை செய்யாத இதை செய்யாத நீங்க சொல்லக்கூடாது. சிவானி, இதெல்லாம் முடியாது. என்ன நீ வீட்டுக்கு வந்த முத நாளே ஏன் உரிமையை பறிக்கிற? பெரிய இந்த உரிமை இங்க பாருப்பா. சொல்லுப்பா. இவ்வளவு நாள் எங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் போதும். இனி நாங்க தான் உங்களை கவனிச்சுக்கணும். என்னால முடியற வரைக்கும் நான் பாக்குறேன். எனக்கு ஏதாவது முடியலாட்டி நீங்க தானப்பா பார்க்க போறீங்க. அது வரைக்கும் நான் பாக்குறேன். முடியலாட்டின்னு சொன்னது அப்பப்போ இந்த காய்ச்சல் தலைவலி. ஆமாப்பா. சரிதான், எல்லாம் சரிதாமா. ஆனா பொண்ணு மாப்பிள்ள அங்க ஒரு 4 நாள் விருந்துக்கு இருந்துட்டு வந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நீ இப்படி உடனே வர்றது அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும்ல. அதெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன்ப்பா. ஓகேவா? மருமக சொன்னா சரிதான். சரி, காஃபி போட்டாச்சா? இதோ 2 மினிட்ஸ் பா, முடிஞ்சிடும். சரி, காலையில டிஃபன் மட்டும் அப்பா பண்றேன். நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க. என்னப்பா நீ திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதப்பா. நான் பாத்துக்கிறேன். அப்புறம் குளிச்சுட்டு வேகமா கிளம்புங்க. எங்கம்மா? ரத்னாப்பா வீட்டுக்கு தான். நான் இதுக்கு அதுக்காக உங்களை இங்க தனியா விட்டுட்டு போக முடியுமா? ஏய் இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லை. நானா குழந்தையா? அவங்க கூடயே கூட்டிட்டாலே இருக்கு. சொன்னாலும் சொல்லலாட்டி ராம்க்கும் எனக்கும் நீங்க குழந்தைதான். என் அப்பா மாதிரிதான்ப்பா நீங்களும். என் அப்பா வரந்தா நான் இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டேனா? ராம் சொல்லியிருக்கான்ப்பா, ராம் கை குழந்தையா இருக்கும் போதுலயும் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. ஆனா அப்பையில இருந்து ராம்காக மட்டுமே நீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழவே இல்லப்பா. உங்களை இனி நாங்க சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ்பா. ப்ளீஸ்லாம் வேண்டாமா, நீ என்ன சொல்றியோ நான் கேக்குறேன். ஐயோ தேங்க்ஸ்பா. சரி 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 போங்க, நான் காஃபி கொண்டு வரேன். குளிச்சுட்டு வேகமா கிளம்புங்க, நான் சப்பாத்தி பண்றேன். சரிம்மா. காஃபி மட்டும் முடிஞ்சது அப்படியே எடுத்து கொண்டு போயிடுறேன்னு. எதுக்கு நீ அதுக்காக ஹாலுக்கு கொண்டு வந்துட்டு? அப்பா இன்னைக்கு ஒரு நாள்மா. சரிப்பா, கப்ல ஊத்தி குடுக்கறேன். மா, சக்தி சுபா இன்னும் எழுந்திருக்கலையா? இல்லப்பா, என்ன பாத்துக்க வந்தவா அவ தூங்குறா பாருங்க. சரிதான். அவங்களுக்கு சேர்த்து காஃபி கொண்டு போறேன்ப்பா. அப்படியே ராமையை எழுப்பி விட்டு குளிக்க சொல்லிடுறேன். ஒரு 8:30 கிளம்பிடலாம். சரிடா கண்ணு. ஒரு நிமிஷம்ப்பா. பாத்து செய். சரிங்கப்பா. அம்மாடி, உன் மருமகளை பாரு எப்படி பேசுறானு.
அம்மாடி நமக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படித்தான் அதிகாரம் பண்ணுவா. ஒரு அப்பாவா பொண்ணோட பாசம் இப்பதான் கிடைக்குது. அப்பா இந்தாங்க காஃபி. குடுமா. பாத்துப்பா சூடா இருக்கு. காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க. நான் போய் சுபா ராம்கெல்லாம் காஃபி கொடுத்துட்டு வரேன். சரிடா கண்ணு போ. சரிங்கப்பா. சிவானி, சிவானி, எங்க போயிட்டா? அதுக்குள்ள எழுந்துட்டாளா சிவானி? சரி ஓகே, எழுந்து போய் குளிப்போம். சிவானி வரவங்கள நல்ல பையனா கிளம்பி இருக்கணும். ராம் அதாண்ட புருஷ லட்சணம். சரி சரி வா வா போய் குளிச்சுட்டு வந்துடலாம். டேய் ஜீவா, என்னடா சொல்ற? நம்பவே முடியலடா. ஓகே ஓகே சரிடா. இதோ இன்னும் 1 ஹவர்ல கிளம்பி வந்துடுறோம். வந்ததும் உடனே ஆபீஸ்க்கு போயிடலாம். டேய் சரத்துக்கு நானே கால் பண்ணி பேசிக்கிறேன். அப்பா எவ்வளவு கவலைப்பட்டாரு. இப்போ இந்த அளவுக்கு பெனிஃபிட்ல சூப்பர்டா ஜீவா. என்னாச்சு இவளுக்கு? வரும்போதே காது கிளியற மாதிரி கத்திட்டு வருவா. இன்னைக்கு என்ன பூனைக்குட்டி மாதிரி அமைதியா வந்து நிக்கிறா. சரிடா ஜீவா, இதோ வாரேன் வை. சுபாமா, சுபா கண்ணு. சொல்லுங்க. என்னடா இது, நம்ம பொண்டாட்டி தானா? நம்ப முடியலையே. சரி ஓகே, பேச்சு கொடுப்போம். அந்த கண்ணி சொல்லுங்க. என்னம்மா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அப்படிலாம் இல்லங்க. அப்பனா ஏதாவது நினைச்சு கவலைப்படுறியா? நான் எங்க கவலைப்படணும்? சுபாமா, உடம்புக்கு நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கா? பிறகு எதுக்குடா நம்ம முகத்தை கூட பார்க்காம குனிஞ்சுக்கிட்டே பேசுறா? ஒன்னும் புரியலையே. என்னங்க? என்னங்கவா? யாராவது யாராவது என்னங்க? கேக்குறேன்ல. ஐயோ என்னங்க, உங்களை தான். யாருமா? நானா? ஆமாங்க உங்களை தான். சொல்லுங்க, காஃபியா டீயா பூஸ்டா ஹார்லிக்ஸா? என்னம்மா திடீர்னு இத்தனை ஐட்டம் சொல்ற? உங்க அப்பா எதுவும் டீ கடையை ஓபன் பண்ணிட்டாரா என்ன? என்னங்க? புரியலையே, ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, இதான் காரணமா? சுபாமா, சொல்லுங்க. ஐயோ வெக்கப்படுற. போங்க. ஐயோ நம்ப முடியலையே, நம்ப முடியலையே. சுபா கண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேக்குறா. இப்பவே பிடிச்சதெல்லாம் சொல்லிடலாம். அப்புறம் ஐயோ, இதுதான் பொண்டாட்டிய பொட்டி பாம்பா அடக்குறது போல. சக்தி சாதிஸ்டடா. என்னங்க சொல்லுங்க, என்ன வேணும்? இதோ சொல்றேம்மா. இப்ப போய் சூடா காஃபி போட்டு கொண்டு வந்துரு. காஃபி வேண்டாம், டீ. டீல கொஞ்சம் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் காட்டமா கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். சரிங்க. அப்புறம் காலையிலக்கு 2 இட்லி 4 தோசை. தொட்டுக்க கார சட்னி கண்டிப்பா வேணும். அப்புறம் லைட்டா சாம்பாரு. அப்படியே அந்த தேங்காய் சட்னியை வச்சுடு. அதோட காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும். அப்புறம் சூடா மொறு மொறுன்னு 2 உளுந்த வடை. அப்புறம் 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 இப்போதைக்கு இத போய் ரெடி பண்ணு. அப்புறம் ஏதாவது வேணும்னா உன்னை கூப்பிடுறேன். ஏ சுபா. என்னம்மா அழகா தலையில டவல்லாம் கட்டியிருந்த, எதுக்காக தூக்கி எறிஞ்சிட்ட? சரி ஓகே, ஓ விருப்பம். அப்புறம் மச நிக்காத, போ போ போய் வேலைய பாரு. வீட்டுக்கு கிளம்பணும். நான் வேற கம்பெனிக்கு போகணும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ப்ராஜெக்ட் வேற ஓகே ஆயிடுச்சு. அதனால சீக்கிரம் போடி, போய் வேலைய பாரு. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. என்னவாது இருந்துட்டு போகுது. அதான் நம்ம பொட்டி பாம்பா அடக்கிட்டோமே. இனி இவள என்ன வேணாலும் சொல்லலாம். ஓய், என்ன இப்படி பாக்குற? இங்க பாருடா. டா. என்ன நீ டா சொன்ன? ஆமாடா, டால்டா. டால்டாவா? சரி ஓகே, நேத்து தான் லைவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இனிமேலாவது புருஷனுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம்னு நினைச்சா, ஏண்டா லைட்டா சாம்பார் வைங்கற, 2 உளுந்த வடை வேணுங்கற. இதுக்காக நான் எவ்வளவு பருப்பட வேக போடுவேன், எவ்வளவு உளுந்த போட்டு அரைப்பேன். ஒருத்தனுக்கு என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும்? உன்னால முடிஞ்சா மாவு இருந்தா 2 தோசை சுட்டு கொடு. சட்னி கூட வேண்டாமா, பொடி போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இல்ல அதுவும் முடியலையா, இருக்கவே இருக்கு உப்புமா. உப்புமா செஞ்சு கொடு, சக்கரை வச்சு கூட சாப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி சொல்லணும்.
சுபா நீ தானே எனக்கு பிடிச்சதுன்னு. பிடிச்சதுன்னு சொன்னா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் அடுக்குவியா? நான் என்ன மிஸ்ஸினா இல்ல உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டி தான். பொண்டாட்டி. அதோட நிறுத்திக்கோ. பொண்டாட்டி எல்லாம் கேக்குற வேலை வச்சுக்காத. சரிம்மா. சுபா சுபா சிவானி சுபா இந்த காஃபி கொண்டு வந்திருக்கேன். இதோ வரேம்மா. காஃபி கூட போடக்கூடாதுன்னு நினைச்சேன், சிவானி போட்டு கொண்டு வந்துட்டா. சரி ஓகே, வாங்கிட்டு வந்து அது கொடுக்குறேன். சீக்கிரம் கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகணும். பாத்ரூம்ல தண்ணீர் தொஷ்டியாமா? டவல் சோப்பு எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் கொண்டுட்டு போ. சாரி. சுபா காஃபி இங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஓகே சிவானி. என்னடா என்ன அப்படி பாக்குற? அது ஒண்ணு இல்லம்மா. ஓகேவா? என்ன ஓகேவா? இல்ல நேத்து இவளும் பெண் தானே, அச்சம் மடம் நாணம் பொயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். என்ன வாய்தான் காது வரை நீளும். சரி ஓகே, பொண்டாட்டியா ஆயிட்டா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அடாடாடா வெக்கம்லாம் பராப்பா. சுபா போங்க. இப்படி அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியலையே. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் சக்தி உன் வாயில தான்டா கண்டோம். அழகா என்னங்க என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டா அப்பவே உப்புமான்னு சொல்லியிருந்தா அழகா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பா. சரி உனக்கு விதிச்சது அவ்வளவுதான், போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். நமக்கு வந்த சோதனை. 10 நாள் லீவ் கழிச்சு இன்னைக்கு தான் காலேஜுக்கு போறோம். ஆனா மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்கு. காலையிலே மழை வந்திருக்கு. ஒருவேளை காலேஜ் லீவ் விட்டுருவாங்களோ? சித்தார் யாரு டே? நான் டி. வள்ளியக்கா நீங்களா? ஏமா சிந்து, வேற யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? ஜோக்குமா? ஓ ஜோக்கா, சரி வள்ளியக்கா, அப்புறம் சிரிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, மறக்காம சிரிச்சுக்கோ. என்ன வள்ளியக்கா, எதுக்கு வந்தீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, துணிய மிஷின்ல புழிஞ்சேன். துணிய காயப்படலான்னு வந்தா இப்படி சாரல் விழுந்துட்டு இருக்கு. இதுல மிஷின்ல புழிஞ்ச துணியம்ல ஈரமாயிடும். கண்டிப்பாக்கா, வீட்டுக்குள்ளே போடுங்க. வீட்டுக்குள்ளேவா? சரி ஓகே, வேற வழி. அம்மா நீ என்ன காலேஜ் போலையா? நானும் காலேஜுக்கு போவதா, மழை பெய்யுதே என்ன பண்ணன்னு பாத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, பாரு பாரு, நீ பார்த்தாது சாரல் விடுதான் பாப்போம். இதுவும் காமெடி. ஆமா, இதுக்கும் அப்புறம் சிரிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ. வள்ளியக்கா நான் போயிட்டேமா. வள்ளியக்கா சரத் கிளம்பிட்டானான்னு பாருங்க. ஓகே ஓகே, சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. சரிமா. சோ இந்த மாதிரி குதிக்கிற இல்ல வர்ற சவுண்ட் கேட்டாலேவும் இந்த சித்தார்த்து தான் வந்திருப்பானோன்னு தோணுது. சிந்து ஃபர்ஸ்ட் இந்த எண்ணத்தை மாத்திக்கோ. ஓகே ஓகே. மலையே நீ. ஹாய் சிந்து. நீ எப்படி வந்த? அதுவும் மொட்டை மாடிக்கு? மொட்டை மாடிக்கு என்ன, நீ அந்த நிலாவுல இருந்தா கூட உன்னை தேடி வருவேன். ஐயோ இந்த மாதிரி டயலாக்லாம் நிறைய கேட்டுட்டேன். ஏதாவது புதுசா சொல்றியா? புதுசா நீ கேட்டுட்ட, சொல்லாமலையா? நாளைக்கு உன்னை பார்க்க வரும்போது சொல்லவா? வேண்டாம் சொல்லாத. சரி ஓகே, நீ சொன்னா சரிதான். காயம் எப்படி இருக்கு? ஆறிடுச்சா? நேத்து தானே பட்டது, எப்படி உடனே ஆறும்? ஆயில்மெண்ட் போட்டிருக்கியா? டேப்லெட் எதுவும் கொடுத்தாங்களா? ஹாஸ்பிட்டல் போனேல, சொல்லுடா. டேய் சித்தார்த், என்னடா பாக்குற? சொல்லு, டேப்லெட் போட்டியா? ஆயில்மெண்ட் போட்டியா இல்லையா? காமி பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம், நேத்தே ஹாஸ்பிட்டல் போனேன். டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆயில்மெண்ட் போட்டுட்டு தான் வந்தேன். ஓ ஓகே ஓகே. தண்ணி எதுவும் படாம நல்லா தொடச்சி எடு, ஓகேவா? பெரிய காயமா? ரொம்ப வலிக்குதா? டேய் சித்தார்த், உன்னதான் கேக்குறேன், ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா, இதெல்லாம் சாதாரணம். சின்ன பிள்ளையில இருந்து இதுக்கு மேல வலியை தாண்டி வந்திருக்கேன். இது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நீயும் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம், ஃப்ரீயா விடு. சரி ஓகே. என்ன காலங்கத்தால வந்திருக்க? இல்ல, என்னதான் என் மேல வெறுப்பா காமிச்சாலும் எனக்கு இப்படி அடிபட்டுருச்சு. ஒரு ஓரத்துலயாவது உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சித்துவ பார்த்தா நல்லா இருக்குமே, அவன்கிட்ட எப்படி இருக்க என்னன்னு விசாரிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணிருப்ப. அதான் உன் ஃபீலிங்க ஏமாத்த கூடாதுன்னு இன்னைக்கு காலையிலே வந்துட்டேன். ஓஹோ, கற்பனையா?
இல்ல இப்படிலாம் நான் பேசுவேன் கற்பனையா? இப்ப நான் வந்ததும் பேசுனையே. அது ஜஸ்ட் ஒரு பரிதாபம், அவ்வளவுதான். ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. சரிம்மா. சிந்து சிந்து ஆ வள்ளியக்கா. சரத் கிளம்ப இன்னும் 1/2 hour ஆகுமா? வெயிட் பண்றியான்னு கேட்டான். ஆ டைம் இருக்குக்கா, வெயிட் பண்றேன். ஓகேமா. ஓ, இன்னும் 1/2 hour இருக்கா? உனக்கு என்ன? இல்ல, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமேன்னு. ஒண்ணும் பேச வேண்டாம், கிளம்பு கிளம்புன்னு சொன்னேன். ஆ, ஏய் என்னாச்சு? அம்மா. ஐயோ, காயத்துல கைப்பற்றுச்சா? சாரிடா. ஒரு நிமிஷம் இரு, சரத்த நான் கூப்பிடுறேன். அவன் என்ன ஏதுன்னு பாப்பான். ஏய், வேண்டாம் சிந்து, வேண்டாம். ஏடா, உனக்கு காயம் ரொம்ப பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். லேசா கைப்பட்டதுமே உனக்கு வலிக்குது. இருடா, சரத்த வர சொல்றேன். வேண்டாமா, உன் கை பட்டதுல இனி சரியாயிடும். சாரி. பரவாயில்லம்மா. ஐயோ, உனக்கு அறிவே இல்ல. ஏய் சிந்து, என்ன போற? உனக்கு என்னடா? சரி, ஓகே, தேங்க்யூ. எதுக்கு? வந்ததும் அக்கறையா விசாரிச்சியே. ஹாஸ்பிட்டல் போனியா, டேப்லெட் சாப்பிட்டியா, ஆயில்மெண்ட் போட்டியா? என் அம்மா பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காலேஜுக்கு போற, பார்த்து போயிட்டு வா. காலேஜ்ல எல்லாம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். நான் கிளம்பவா? போடா. ஓகே, தேங்க்யூ. பாய்மா. ஏய் ஒரு நிமிஷம். ஏதோ நேத்து என் அண்ணன்ட்ட சொன்னியா? நான் உன்கிட்ட ஏதோ சொன்னேன், அதனாலதான் நீ இந்த அளவுக்கு இருக்க அப்படி இப்படின்னு. என்னடா இதெல்லாம் கட்டுக்கதையா? உனக்கு நேரம் போலாட்டி ஆள்களை இப்படிதான் குழப்பி விடுவியா? யார் சொன்னா? நான் சொன்ன எல்லாம் உண்மை. ஏய், எனக்கே தெரியாம நான் உன்கிட்ட பேசினேனா? பேசுனேன். நல்லா யோசித்து பாரு. நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு நீ சொன்ன. எப்ப என்னன்னு யோசித்து பாரு. கண்டிப்பா நான் உன் கண் முன்ன வருவேன். டேய், யோசிக்கலாம் டைம் இல்ல. இப்பவே சொல்லிட்டு போ, இல்லாட்டி நீ சொல்றதெல்லாம் போய். இருந்துட்டு போட்டும் சிந்து. என் மனசுக்கு நான் கரெக்டா இருந்தா போதும். பொய்யா உண்மையா நீயா கண்டுபிடிச்ச அன்னைக்கு என்ன தேடி வந்து பேசுவ. பாய். ஏய் என்ன சொல்லிட்டு போறான்? நான் எப்ப இவன்கிட்ட பேசியிருக்கேன்? ஐயோ, ஒரே குழப்பமா தான் இருக்கு. இவனை பத்தி யோசிக்கவே கூடாது. இவன் நம்மளை பத்தி யோசிக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுறான். போடா போ, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனா நானா தான் இருப்பேன். ஹாய் மீனம்மா, என்ன பண்றீங்க? ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஹே மீனம்மா, உன்கிட்ட தான். நானும் உங்கள மாதிரி தான் இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு தெரியுமா? இங்க பாரு மீனம்மா, ஏன்னு தெரியுமா? தெரியாதா? நான் சொல்லட்டுமா? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாரு, நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்குல்ல? யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? சாலாமா எனக்காக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க பாரு மீனம்மா, நான் அடுத்த வீட்டு பொண்ணுங்கிற நினைப்பே இல்ல. அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கறாங்க. இதெல்லாம் உன்னால நம்ப முடியுதா? என்னாலயும் நம்ப முடியல. உனக்கே தெரியும்ல, நான் பார்த்தவங்க ஃபுல்லாமே கெட்டவங்க தான். ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் நல்லவங்களா பாக்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு மீனம்மா. ஆனா அன்னைக்கு சரத் சார் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் என்ன சொன்னேன்? என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. ஏய், அது சும்மா. தெரியல மீனம்மா, இங்க இருந்து அடுத்து நான் எங்க போறேன், என்ன பண்ண போறேன்னு. ஆனா நானும் இவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுல. இருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப எவ்வளவு நாள் இருக்கேன்? இன்னும் இந்த கேஸ் முடிய எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஆனா எல்லாம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு சந்தோஷமா கிளம்புவேன். சார், என்ன டீலிங் போய்கிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதோ மீனம்மாட்ட பேசிட்டு இருந்தியே. அதான் மீனம்மா தானே பேரு? ஏய், என்ன சிரிக்கிற? அப்படிதானே பேசிட்டு இருந்த? ஆமா, அது நான் வச்ச பேரு. மீனம்மாங்கற, அது நீ வச்ச பேரு. ஆமா, நான் மீனம்மான்னு கூப்பிட்டா என்கிட்ட வரும். ஓஹோ, தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துருமா? ஐயா, தண்ணிக்குள்ள இருந்துலாம் வராது, ஆனா என்ன பாக்கும். பாருடா, என்னோட ரூம்ல நான் வளர்க்குற மீன் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. நீங்க வளர்க்குற மீனா? இது உங்க ரூமா? உங்க ரூம் மாடியில. அது பெட்ரூமா? படுக்க மாட்டோம். நான் படிக்க, மிச்சப்படி எல்லா ஒர்க்கும் பாக்குறது இங்கதான். ஆனா நான் இந்த ரூம்ல உங்களை பார்த்தது இல்ல. நானும் தான் உன்னை பார்த்தது இல்ல. அப்பனா டெய்லி வந்து பேசிட்டு இருக்கியா? சரியா போச்சு.
சரி ஓகே டெய்லி பேச்சு கொடு உன்னோட மீனம்மா சந்தோஷமா இருப்பாங்க. ஆ சரி சரி. யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ண வந்தேன். நான் கிளம்புறேன். பெனி ஏய் பாத்து பாத்து. சாரி சாரி, கால் ஸ்லிப் ஆகி. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஆ, ஆ, அது நீ பேசுனதை கேட்டேன். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்காக தான் உன்கிட்ட உன் பிரச்சனை முடிஞ்சதும் நானே வெளியே போன்னு சொல்லிடுவேன்னு சொன்னேன். ஆனா கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன். சந்தோஷமா இருக்கிறதா பேசிட்டு இருந்த அந்த சந்தோஷத்தை நான் பாழாக்க மாட்டேன். இத்தனை நாள்ல எத்தனை நாள் வேணாலும் இங்க இரு. உனக்கு பிடிச்சா அப்பா கிட்ட சொல்லி நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். அதுக்கப்புறம் உன் லைஃப்ல செட்டில் ஆகு. அது வரைக்கும் உன் இஷ்டம் தான். நான் போன்னு சொல்ல மாட்டேன். ஓய் என்ன அப்படி பாக்குற பெனி? சரத். என்னாச்சு? கால் எதுவும் வலிக்குதா? அதெல்லாம் இல்ல. ஓஹோ அப்பனா எழுந்திருக்க மனசு இல்ல. இல்ல இல்ல, இதோ. மெதுவா மெதுவா. அடி எதுவும் படலையே? இல்லங்க. இல்ல சரத்து. சரி ஓகே, நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? உன் வீடு மாதிரி சந்தோஷமா இரு. அப்புறம் உன்னோட கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கு வரல. ஃபர்ஸ்ட் அந்த நாயும் பசுபதி கேஸ முடிக்கணும். உன்னோட இது எப்போ வருதோ நான் அப்ப சொல்றேன். அதுக்கப்புறம் நான் டீச் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுவும் கூடிய சீக்கிரத்துல கூப்பிடுறேன். உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். சரி ஓகே, எனக்கு ஸ்டேஷன் போக டைம் ஆயிடுச்சு. சிந்தாமணியை போய் ரெடியா இருக்க சொல்றியா? வந்ததா அப்படியே கூட்டிட்டு போக. நான் போய் சொல்றேன். ஓகேமா போ. போய் சொல்றேன். என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. என்னாச்சு வேணிக்கு? எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறா, ஆனா நம்மள பார்த்தா மட்டும். சரி ஓகே. ஐயோ லேட் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பணும். ஓய் மீனம்மா, உனக்கு மீனம்மா எல்லாம் பேர் வச்சிருக்கா பாரு. என்ன ஆனா சரத்துன்னு கூப்பிட மாட்டேங்கிறா, அதுதான் ஏன் தெரியல. எனக்கு என்னமோ என்ன அடுத்த மனுஷனாவே நினைக்கிறான்னு நினைக்கிறேன். வீட்டுல உள்ள எல்லாத்தையும் அவ குடும்பமா நினைச்சிட்டா, ஆனா என்ன மட்டும் ஏதோ வேற ஆள் மாதிரி நினைக்கிறான்னு நினைக்கிறேன். கரெக்டா மீனம்மா? ஹே மீனம்மா, அடுத்த தடவை வந்து பேசுனா கேட்டு சொல்லு. ஐயோ என் நிலைமை இப்படியா ஆகும்? ஓகே ஓகே, நம்ம சிந்தாமணி கத்தவங்கள கிளம்புவோம். அட அட, கல்யாணம் முடிஞ்சாலும் முடிஞ்சது. எவ்வளவு பொறுப்பான பையனா மாறிட்டோம். 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குற நாம இப்ப பாரு 7 மணிக்கே எழுந்து குளிச்சிட்டோம். ராம், நீ அநியாயத்துக்கு சமத்து பையன்டா. ராம், ராம் எங்க இருக்க? ஆஹா, நம்ம பொண்டாட்டி வந்தாச்சா? சிவானி இங்கதான் குளிச்சிட்டு இருக்கேன். ஏய் குளிச்சிட்டு இருக்கியா? என்ன ராம், எழுப்பி விடாம எழுந்து குளிக்க வந்துட்ட? காஃபி கூட குடிக்கல? ஓய், காஃபி குடிக்கலங்கிறத பேசுற இடமா இது? போ. ஏ ராம், டோரெல்லாம் க்ளோஸ் பண்ற பழக்கம் இல்லையா? ஐயோ, பழக்க தோசத்துல அப்படியே வந்துட்டேமா. பழக்க தோசம். சரி சரி கிளம்பு. ராம், ஓஹோ வெக்கப்படுறியா? சிவானி அட்டி வாங்குவ. ஏய், நான் காஃபி சூடா கொண்டு வந்தேன், ஆறி போயிடும். அதுக்காக இங்க கொண்டு வரியா? குடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. அடிச்சேனா? ஃபர்ஸ்ட் நேரா நின்னு அது என்ன எட்டி பாக்குறது? அதுவா, புருஷன் குளிக்கிறத தெரியாம பொண்டாட்டி எட்டி பாக்குறேன். ஓஹோ தெரியாம. சரிமா. ராம், இந்த காஃபி தானே கொண்டு வந்து குடு, இங்கேயே குடிச்சுக்கிறேன். இல்ல நான் வேணா சோப் எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வந்துட்டேன். டவல் கையில தான் இருக்கு. அட போறாம், நீ ரொம்ப வேஸ்ட். ஓய், யார பார்த்து வேஸ்ட் என்ன? உன்ன ராம், பக்கத்துல வந்து அட்டி வாங்குவ. ஆஹா அப்படியா? ஒழுங்கா வந்துடு. சிவானி. ஐயோ ராம், மறந்துட்டேன். காஃபி ஆறி இருந்தாலும் அப்படியே குடிச்சுக்கோ. நான் சப்பாத்தி பண்ணணும், போய் சப்பாத்தி பண்ணிட்டு வரேன். சிவனேன்னு இருந்தவன பேசி உசுப்பேத்தி இப்ப சப்பாத்தி. ஒன்னா ராம், என்னடி பொண்ணு நீ? ஒரு பையன் குளிக்கிறத வந்து எட்டி பாக்குற? டேய், அட்டி வாங்கிருவ. ஆஹா, வா இப்போ இருக்க குளிக்க வைக்கிறேன். டேய், பிச்சு போடுவேன், சும்மாவே தண்ணி குளிருது. ஆமால. அச்சோ, என் பொண்டாட்டி பாவம், அதனால நனைய வேண்டாம். சரி ராம், விடு, சீக்கிரம் கிளம்பணும். அப்பாவையும் கிளம்ப சொல்லியிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ரத்னப்பா வீட்டுக்கு போலாம்.
ஓய் அப்பாட்ட சொல்லிட்டியா? தேங்க்ஸ்மா. நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அப்பா மட்டும் எப்படி இங்க தனியா விட்டுட்டு போறது? நல்ல வேளை நீயே சொல்லிட்ட. ராம், இந்த தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. அப்புறம் நாம போயிட்டு இன்னைக்கு நைட்டே இங்க வந்துருவோம். ஏமா ரத்னமாமா 4 நாள் இருக்கணும்னு சொன்னாங்க? இல்ல ராம், 4 நாள்னா அப்பா அங்க வந்து இருக்க மாட்டாங்க. அப்பா நைட் எப்படி இங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அவங்க இனிமேல் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. நான் இங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு தனிமையை கொடுத்துடக்கூடாது. அதனால நாமளும் நைட்டே இங்க வந்துடலாம். சிவானி. என்ன? ஒன்னும் இல்ல. சரி விடு, நான் போறேன். ம்ஹும். ராம், டோர் இன்னும் ஓபன்ல தான் இருக்கு. விட்டு விட்டு. சக்தியானா இருக்காங்க, சுபா இருக்கா, அப்புறம் அப்பா வேற. விட்டு. ஆஹா, இது நீ எட்டி பார்க்கும்போது தெரியலையோ? டேய் லூசு, அதையே சொல்லாதடா. ஏய் ராம், செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானை, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே